எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பணம் பத்தும் செய்யுங்க. பணம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். இப்ப மக்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பணம் 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 அப்படின்னு பணம்ங்கிற ஒரு தாக்கம் அதிகமா இருக்கு. அந்த பணத்தை எப்படிங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதுக்கு விளக்கம் தர மாதிரி ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகத்தில் உள்ள குபேர புள்ளியை இயக்கி பணவரவை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பணத்தின் ரகசியத்தை நம்மோடு பரிமாற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு எம்.ஏ. சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். குரு வணக்கம் செலுத்திவிட்டு எனக்கு குருநாதராக விளங்கி என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிற ராஜசேகர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இன்றைய கருத்தரங்கள் பேச வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு குரு வணக்கத்தோடு என்னோட உரையை துவக்குறேங்க. என்னுடைய டாபிக் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜநிலை எண்களை பயன்படுத்தி அவங்க ஜாதகத்தில் உள்ள குபேர புள்ளியை இயக்கி பணவரவை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். பணம் 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 தான் இன்னைக்கு எல்லாமே உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. பணத்தினாலேயே தான் பிரச்சனைகளும் அதிகமாக வருது. பணம் தேவைகள் நமக்கு எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம் எல்லாமே படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ எல்லாத்துக்குமே இன்றைய காலகட்டத்தில் மூலாதாரம் வழங்கக்கூடியது இந்த பணம் தான். இந்த பணத்தை ஈர்க்கறதுக்கு எல்லாரும் ஓடி ஓடி எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே இருக்கிறார், குபேரன் எங்கே இருக்கிறார், உங்கள் ஜாதகத்தில் குபேரனுக்கு உண்டான கோயில் எது, இப்படிலாம் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய குபேர் எங்கே இருக்கிறார், குபேர புள்ளி எது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணித முறை இருக்குது. அதை போட்டு தான் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற அந்த குபேர புள்ளியை நம்ம எடுக்க முடியும். அப்படி எடுத்து நான் ஒரு 8 மாத காலங்களாக இதை ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன், சரிங்களா? ஏன்னா இதுவுமே ஆய்வு செய்து அது எந்த அளவுக்கு நமக்கு மக்களுக்கு பயன் கொடுக்குது, எனக்கு எந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுத்துருக்குது, என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்குதுங்கிறத நான் ஆணித்தரமாக ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 80% அது நல்லா வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகுதான் இப்போ நான் இந்த கருத்தரங்களை அது பொதுமக்களுக்கும் பகிர்ந்ததுக்காக இப்போ நான் வந்திருக்கிறேன். எதுவுமே ஆய்வு பண்ணாத விஷயங்களை நாங்கள் எதுவுமே இதில் கருத்தரங்களை ஏதோ வந்தோம் பேசணும், ஏதோ ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்கறது இல்லை. எல்லாருமே அவங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோமோ அது முழுமையாக நம்ம மக்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதை ஆய்வு பண்ணி எடுத்ததுக்கு பிறகுதான் நாங்கள் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி 8 மாத ஆய்வு காலத்துக்கு பிறகுதான் இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த குபேர புள்ளி எப்படிலாம் நம்ம ராஜநிலை எண்களை கொண்டு எளிமையை இயக்கலாம், எளிமையை இயக்கி பணவரவு அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் தனித்துவம் வாய்ந்த ஒவ்வொரு ஜாதகமே தனித்துவமானது. பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்குது, இந்த என்னன்னா பயன்படுத்தலாமா, இந்த என்னன்னா பயன்படுத்தலாமா அப்படின்னு பொதுப்படையான கேள்விகள் தான் எல்லாருமே கேட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான எண்கள் எல்லாத்துக்குமே முழுமையான பயனை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு மருந்து இப்போ தலைவலிக்குது அப்படின்னா ஒரு அனாசினோ அல்லது விக்ஸேக்ஷன் 500 போட்டு நமக்கு தலைவலி தீர்ந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 2 தடவை போடுவீங்க, 3ஆம் டைம் தலைவலி சரியாகலின்னு என்ன பண்ண முடியும், மருத்துவர் தான் நடக்க முடியும். அந்த மாதிரி தான் எல்லாமே மருத்துவம் ஜோடும் ஒன்று தான், சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு அது எந்த அளவுக்கு மேட்சிங் ஆகுது, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களும் அந்த எண்கள்னால இயக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆய்வு செய்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான கேள்விகளுக்கு நாங்கள் பொதுவான பதில்கள் மட்டும்தான் தொலைபேசியில் கொடுக்க முடியும் பொதுமக்களுக்கு. இப்போ இந்த என்ன பயன்படுத்தலாமானா பயன்படுத்தி பாருங்க, அந்த நல்ல எண் தான் சொல்ல முடியும். ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களை அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகமே தனித்துவமான ஜாதகம் தான். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது அதுதான் பொதுமக்களுக்கு. ஏன்னா 2-3 நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகமே அவங்களுடைய விதி மாற்றப்படுகிறது. ஒருத்தருடைய விதி வேற மாதிரி இருக்குது, இன்னொருத்தருடைய விதி வேற நிலைமையில் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்களை எல்லாருமே பயன்படுத்திடலாமா, அந்த எண்கள் எல்லாத்துக்குமே செட் ஆயிருமா, இந்த பொதுவான எண்களை
இப்போ யூடியூப்ல நீங்க சொல்றீங்க இதை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கறது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், அதனால தப்பு கிடையாது. அவங்களுடைய சதவிகிதம் பாசிட்டிவாக எந்த அளவுக்கு அது வேலை செய்யுதுங்கிறத உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு உண்டான எண்களை உங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து தான் நாங்கள் இது வரைக்கும் எண்களை கொடுத்து வெற்றியாளர் ஆக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரைங்கிறத மீண்டும் இதில் நான் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கிற குபேர புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்ல போறது இல்லை. அது வந்து ஒரு சூட்சமான விஷயம். அது வந்து கணித முறையில் எடுக்க முடியும். அதுல வந்து எங்களுடைய ராஜநிலை எண்களை எப்படியெல்லாம் அதுல புகுத்தி அந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பண வரவை எப்படி மேலும் அதிகரிக்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு ராஜநிலை ஜோட சந்திக்கிறாரு, அவரு ஏற்கனவே பழைய நெகட்டிவான எண்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதை வந்து நம்ம மாற்றி கொடுக்குறோம், ராஜநிலை பாசிட்டிவான எண்களை மாற்றி கொடுக்குறோம், ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி கொடுக்குறோம். எல்லாம் பயன்படுத்தினதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருது, கண்டிப்பா வருகிறது. அதை பயன்படுத்த அவர் வாழ்க்கையில் படிப்படியா மாற்றத்துக்கு உண்டாகிறாரு. இப்ப அதுலயே அடுத்த கட்டமா அடுத்த அப்டேட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுலயே வந்து அவருடைய பண வரவு, பணம் தானே இன்னைக்கு எல்லாத்தையுமே தீர்மானிக்குதுங்க. பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. பணம் தேவைக்கு மேல வரணும், பணத்து புழக்கத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், பண வரவு அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த நம்ம ராஜநிலை எண்கள்ல என்னெல்லாம் பண்ணலாம் ஜாதகத்தோட புகுத்திங்கிறத நான் ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ அதில் ஆய்வு பண்ணி எடுத்து வெற்றி கண்ட விஷயத்தை தான் இப்போ நான் கொடுக்க போறேன். அதில் எப்படியெல்லாம் அது இயக்க முடியும், இயக்கி வெற்றியாளர் ஆக்க முடியும் அப்படிங்கிறத நான் உதாரணமா போர்டில் கூட போட்டு ஒரு 2-3 விஷயத்தை போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்துங்க ஜாதகத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம ராஜநிலை எண் கொண்டு இயக்கலாம் அப்படின்னு நான் ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சிகள்ல அனுபவத்தில் நான் கண்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு விளக்கிட்டே இருக்கிறேன். இதில் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்தை போட்டு ஒரு வண்டி நம்பர் சொல்லி நான் அதில் போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்னோட ஜாதகத்திலேயே அந்த குபேர புள்ளி நான் எப்படி இயக்கணுங்கிறத சொல்லிடுறேன். அதுவும் என்னோட வாடிக்கையாளருக்கு எப்படி நம்ம பண்ணி கொடுத்தோம், அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்தோங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? இதில் போட்டுக்கிறது என்னோட ஜாதகத்தை போடுறேங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான் நான் அதில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 66-71 அப்படிங்கிற ஒரு வண்டி நம்பர் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி எல்லாம் எனக்கு மாற்றங்கள் ஏற்படுத்துச்சு, இந்த 2ஆம் பாவங்கிறது எப்படியெல்லாம் எனக்கு இயங்கி எனக்கு வருமானத்தை கொடுத்தது அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருப்பேன் பழைய வீடியோவில். இப்போ என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட குபேர புள்ளியை நான் எப்படி இதுல இயக்கினேன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். இதுல வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு எனக்கு ஒரு நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்துல அந்த குபேர புள்ளி குபேரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணித முறை இருக்குது. அந்த கணித முறையில கணித முறையை போட்டு நம்மளுடைய குபேர புள்ளி குபேரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் வரும். அந்த குபேர எங்க இருக்கிறார் அப்படிங்கிற பாவத்துல வந்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர புள்ளி தான் நம்ம குபேர புள்ளின்னு சொல்றோம். ஒரு பாகை, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் வரும். என்னுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குபேர புள்ளி, என்னோட ஜாதகத்துல கூடிய குபேர புள்ளி வந்து இந்த ரோகிணியில விழுகும். சரிங்களா? இந்த ரோகிணிங்கிற 4 பாதத்துக்குள்ள விழுகும். சரிங்களா? இப்ப இதுக்குள்ள இருக்கிற எண்ணத்தான் இந்த டோட்டல் 20 அப்படிங்கிறத என்னுடைய குபேர புள்ளியா ஆரம்ப காலத்திலேயே செயல்பட்டு இருக்குது. சரிங்களா? அதை நான் இப்ப கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப கண்டுபிடிச்ச ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு மறுபடியும் வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த வண்டி பழைய டிவிஎஸ் எக்ஸல்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஓட்ட முடியல, ரெடி பண்ண கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னா அது அதிகமா யூஸ் பண்ண முடியலனால, அதனால இப்போ நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னா இந்த ஆய்வுக்கோசரமே 70,000 ரூபாய் செலவு பண்ணி 1685 அப்படிங்கிற ஒரு வண்டி நம்பரை எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேல ஆச்சு. சரிங்களா? இந்த 1685ங்கிற நம்பரு அது 20 தான் வரும். இந்த குபேர புள்ளி இயக்கறதுக்காகவே இதை நான் செலவு பண்ணி இந்த வண்டியை வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட செல்போன் நம்பர் ஆய்வு பண்றதுக்கே நான் 2,50,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். 2 லட்சத்துக்கு மேல தாண்டிடுச்சு. சரி, எல்லா ஸ்டேட் நம்பரையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். இந்த வாகன எண்களை அது ஏற்கனவே இந்த வண்டி என்னால யூஸ் பண்ண முடியல அப்படிங்கறதுக்கோசரமே இந்த குபேர புள்ளி இயக்கணும் அப்படிங்கறதுக்கோசரமே இந்த 1685ங்கிற ஒரு வண்டி 70,000 கொடுத்து நான் வாங்கி 8 மாசம் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த குபேர புள்ளி இயங்கும் பொழுது என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-11 இயக்கும் பொழுது பண வரவு நமக்கு வருது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அந்த பணத்தை வந்து அதிகப்படுத்தும். அதாவது ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு 50,000 சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல வந்து அந்த குபேர புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த குபேர புள்ளி நம்ம இயக்குகின்ற பொழுது சிறப்பா இருக்கும்.
அந்த குபேர புள்ளிக்கு நட்சத்திரத்துக்கு அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, அது வழிபாட்டு முறைகள் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் சொல்லிட்டே இருக்கலாம். எளிமையான முறையில நம்மளுடைய ராஜநிலை எண்கணிதத்துல ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்குமே 108 நட்சத்திர பாதங்களுக்கும் நம்ம ராஜநிலையில் எண்கள் கொடுத்துருக்கிறார் நம்ம ராஜசேகர் ஐயா. அதுல குறிப்பிட்ட சூட்சுமத்தை தான் நான் எடுத்ததுல இயக்குனேன். அதுல வந்து என்னுடைய குபேர புள்ளிக்கு உண்டான எண்ணு வந்து 20 வரங்காட்டி அந்த எண்ணை எப்படியெல்லாம் இயக்கலாம் அப்படிங்கிறதனுடைய கான்செப்ட்ல தான் இதை என்னால் இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி என்னால் ஓட்ட முடியல அப்படிங்கிறக்கோசரமே இந்த வண்டியை வந்து நான் இப்போ 70,000 கொடுத்து இந்த வண்டியை வாங்கி இது 2 மாதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வண்டியை நான் இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பணவரவு ஏற்கனவே இருந்ததை விட 5 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வேலையை அது செஞ்சது. புதுசு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ ஜோடும் பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் டெய்லி வருமானம் வந்துருக்கு, பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவோ எக்ஸ்ட்ரா பணத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்றேன். அதாவது புதுசாக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம். அதுல எனக்கு ஒரு வகையான ஒரு லாபத்தை அது எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. லாபத்தினுடைய மடங்கை வந்து அது 2 மடங்கா பெருக்கி கொடுக்குது, 2 மடங்கா பெருக்கி கொடுத்தது. அதே மாதிரி வந்து இன்னொரு 2-3 விஐபி கிளைண்ட்டுங்க நமக்கு வந்து இந்த இது இயக்குனதுக்கு அப்புறம் நீங்க கேட்குற ஃபீஸ்க்கு மேலேயே கொடுக்குறேன், எனக்கு எல்லாமே பண்ணி கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த குபேர புள்ளி அப்படிங்கிற கூடிய அந்த நட்சத்திர எண்ணங்களை நம்ம இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பண வரவு அதிகப்படுத்துது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ராஜநிலை என்கிற ஜோடரமா சந்திச்ச பிறகு அவங்க ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய நெகட்டிவான எண்களை மாற்றம் செய்து பாசிட்டிவான எண்களை மாற்றம் செய்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றம் வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாற்றத்திலேயே வந்து நான் அப்டேட்ஸ்னா என்ன பண்றேன் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணி கொடுக்குற விஷயம் என்னன்னா, அதுல பர்டிகுலரா நம்ம ஜாதகத்தில் கூடிய அந்த குபேர புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தனித்துவமான ஜாதகம் தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே அந்த புள்ளியை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அந்த அந்த புள்ளிக்கு உண்டான எண்களை வந்து நம்ம சூட்சுமா இயக்குகின்ற பொழுது இன்னைக்கு என்ன ஒரு சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரோ அந்த பண வரவை மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், பண வரவு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப இதை வந்து நான் இயக்கறக்கோசரமே என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த நட்சத்திர பாதம் இந்த குபேர புள்ளி அப்படிங்கிற எனக்கு இது எழுத மாட்டேங்குது. இப்போ அந்த குபேர புள்ளியை வந்து நம்ம இயக்கறதுக்காக அந்த எண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். நான் பயன்படுத்தி ஆய்வு செய்ததுல அதுக்கோசரமே ஒரு வாகனத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்துகின்ற பொழுது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதை இயக்க டெய்லியுமே இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதிகமாக எங்க வெளியே போனாலும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது யூஸ் பண்ண எனக்கு ஜோதிட தொழில்வா இன்னொரு 2 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அடிஷனலாக வந்திருக்குது. அதாவது உபரி வருமானம், இதை பார்த்துக்கிட்டே அதை செய்யற மாதிரி உபரி வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை மல்டிப்ளை செய்யக்கூடிய ஆற்றலை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்ச விஷயம். சரிங்களா? பணத்தை மேலும் மேலும் பெருக்கற்கு உண்டான சூட்சுமங்களை அது ஓப்பன் பண்ணி விட்டுருது. இப்போ புதுசாக எனக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன்னும் 2-3 பேருக்கு வந்து அவருடைய வியாபாரத்தை பெருசா விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்புல லாபத்தை பெருகி கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டது 2-11 இயக்குனா பணம் வரும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இயக்கி பணத்தை வர வைக்க முடியும். இதில் அதிசூட்சமா உள்ள போய் வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துறது. நமக்கு அன்றாடம் வந்துட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் வருமானத்தை லாபத்தை அன்றாடம் சம்பாரிச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது அவர் ஒரு 80,000 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகக்கூடிய அமைப்புக்கு அது உருவாக்கி கொடுக்குது. இல்லைன்னா உபரி வருமானத்தை அதிகமாக பணத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் புதுசாக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பணத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய அமைப்பில் உண்டான ஆற்றலை வந்து அந்த ஜாதகத்துல இயக்குகின்ற பொழுது ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட ஜாதகத்துல வந்து என்னோட குபேர புள்ளி எப்படி இயக்குனேன் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட வாடிக்கையாளருக்கு எப்படி ஒரு 2-3 பேருக்கு அதை பயன்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் சொல்ல போறேன். அழிக்கிறதா? ரெட் கலருங்களா? இதை எடுத்துக்கலாமா? பரவாயில்லைங்க போட்டு. இது வந்து என்னோட வாடிக்கையாளரோட ஜாதகங்க. அவருக்கு வந்து இந்த குபேர புள்ளி அதாவது 8 மாதமா நான் ஆய்வு செய்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதுல இவரு ஒருத்தர். அந்த ஆய்வு பண்ணி இவருக்கு எந்த மாதிரி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன்.
அவரது வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். இவருடைய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது வந்து பூரோட நட்சத்திர பாதம் போடல. அது வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையும் வெளிப்படையாக அதில் சொல்ல முடியாது. அவர் வந்து பூரோட நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம். இவருடைய ஜாதத்தில் நம்ம கணிச்சு எடுக்கப்பட்ட அந்த குபேர புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போராட்டாதியா வரும். இந்த பாதங்களை மட்டும் நான் குறிப்பிடல. அது வந்து அது தனிப்பட்ட ரகசியம் தான். தனிப்பட்ட முறையில் தான் நான் பார்க்க முடியும். இப்போ இவங்களுடைய ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நம்ம கிளைண்ட்டு இவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுல வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே இவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரோக்கரேஜ் வேலை பண்ணிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல வந்து ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன இடங்களை வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன இடங்களை மார்க்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. சின்ன சின்ன பிசினஸ்களை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் நம்ம எல்லாமே கிளைண்ட்டுக்காட்டி ஏற்கனவே எல்லாம் கொடுத்துருந்தா பயன்படுத்திட்டு இருந்தாரு. அடிஷனல் ஒரு நம்பர் பிசினஸ்க்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணோம்னா இங்க இருக்கிற அந்த குபேர புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எண்களை வந்து அவருடைய மொபைல் நம்பர்ல வர மாதிரியும் பாஸ்வேர்டில் வர மாதிரியும் ஒன்று மாற்றி கொடுக்குறோம். ரெண்டாவது அடிஷனல் ஒரு பிசினஸ்க்கு ஒரு நம்பர் வேணும்னு அப்புறம் இதில் இருக்கிற எண்கள் அந்த போராட்டாதிக்கு உண்டான எண்களை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துல ஏற்கனவே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஒரு சின்ன சின்னதாக ஒரு இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு இடத்த ஒரு புரோக்கரேஜ் வேலை பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 1.5 மாசத்துல அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதே பிசினஸ் அதே தான் பண்றாரு. அதை வந்து அப்நார்மலா அப்படியே மாத்துது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்கரா கணக்குல வர மாதிரியுமே ஒருத்தருக்கு பெரிய ஒரு 100 ஏக்கரா வாங்கி கொடுங்க, ஒரு 30 ஏக்கரா வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரானரியா உங்களுக்கு பெருசா படுத்துது. பெருசு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வருமானம் வந்து அபரிவிதமா பெருகற்குண்டான தன்மையை வந்து ஏற்படுத்துது. அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு திடீர்னு இந்த நபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கு, நம்மளுடைய வருமானத்துக்கு உண்டான வருமானத்தை மிகப்பெரிய அளவில் அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்றாரு. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 30 போராட்டாதிகளுக்கு உண்டான 93 எண்ணை வந்து ஒரு மொபைலில் இருக்கிற மாதிரி அமைச்சு யூஸ் பண்ண சொல்லி பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம். கொடுத்த ஒரு 1.5 மாசத்துல வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கரா ஒருத்தருக்கு வந்து வாங்கி கொடுத்து 30 ஏக்கராங்க வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 1,4 லட்சம் ரூபா கமிஷன் மட்டும் வாங்கியிருக்கிறார். கமிஷன் மட்டும் அவர் வாங்கியிருக்கிறார். ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துல இந்த விஷயம் நடந்திருக்குது அந்த கிளைண்ட்டுக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 8 மாதங்கள் நிறைய பேருக்கு ஆய்வு பண்ணிக்கிறேன். ஆய்வு பண்ணதுக்கு பிறகுதான் இப்போ வந்து நான் இந்த கருத்தரங்களை வந்து இது எந்த அளவுக்கு பெரிய அளவுல ரீச் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன். இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதத்தில் உள்ள பணம் வரவுக்குண்டான பாவங்கள் 2, 11, 2, 5, 8, 11 இருந்தாலும் அதை நம்ம என்றைக்குமே இயக்கிட்டே இருக்கிறோம். ரொட்டீனா உனக்கு வருமானம் வந்துட்டே இருக்குது. அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதை விட அடுத்த கட்டத்துக்கு பணத்தை ஒரு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமா ஈர்க்கக்கூடிய ஆற்றலை வந்து அவங்க ஜாதத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த குபேர புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சு இயக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துது. பெரிய அளவுல அது ரீச் ஆகி அவங்களுக்கு அடுத்த கட்ட வருமான வாய்ப்புகளையுமே பெரிய அளவுல வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலையும் அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இதுல நான் பார்த்த விஷயம். வாடிக்கையாளர் கொடுத்து வெற்றி கண்ட விஷயம் தான் இது. சரிங்களா? இன்னொரு வாடிக்கையாளருக்கு என்ன நடந்ததுங்கிறது அதையும் சொல்றேன். இன்னொரு வாடிக்கையாளர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கன்னியா லக்னம்.
ஒரு வந்து தனுசு லக்னங்க. அவருடைய ராசி வந்து மீன ராசி. அவருடைய நட்சத்திரம் வந்து ரேவதி. இந்த பாதங்களை மட்டும் குறிப்பிடல. இவருடைய குபேர புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய குபேர புள்ளி வந்து இங்க அஸ்வினியா வருது. இப்போ இதை வந்து அவருக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரு ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பிஸ்னஸ்ல வந்து எனக்கு பெரிய அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாருங்க. அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் அவர் ரொம்ப எஃபெக்ட் போடுறாரு. மார்க்கெட்டிங்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு சம்பளம் போக இன்க்ரிமெண்ட் ஒரு கமிஷன் பேசிக்கில் மாதிரி அவர் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரு. அந்த மெடிக்கலில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணுறது அவருடைய வேலை. இப்போ அதில் வந்து அவருக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து நல்லா அப்க்ரோத் ஆகணும், எனக்கு நிறையா மார்க்கெட்டிங்கில் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், நிறைய நான் ரீச் பண்ணி கொடுத்து நிறைய எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும், நிறைய பிக்கப் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கையாக இருந்தது. அவருடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஏற்கனவே அவங்க ராஜநிலை எண்களை கொடுத்துருந்தோம். இவரோட குபேர புள்ளியில இந்த அஸ்வினிக்கு இருக்கக்கூடிய அந்த 16 அப்படிங்கிற இந்த குபேர புள்ளியில விழுகக்கூடிய நம்மளுடைய எண்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மொபைல் பாஸ்வேர்டாகவும் அவருடைய மொபைல் நம்பர்லையும் இருக்கிற மாதிரியுமே அவருடைய வாகன எண்கள் இது எல்லாத்துலேயுமே எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து மாற்றி அமைச்சு கொடுத்தோம். இவருக்கு வந்து இந்த குபேர புள்ளி இயக்கி ஒரு 2 மாத காலத்துல இந்த 2 மாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற growth வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்கு அதிகரிச்சிருக்குது. அதாவது இவரே மிகப்பெரிய ஆச்சரியப்படுறாரு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே போயிட்டு இருக்கிறாரு, ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய டர்ன் ஓவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா டர்ன் ஓவர் காமிக்கிறார், மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அதையே 10 மடங்கா பெருகி 20 லட்சம் ரூபாய்க்கு பண்ற அளவுக்கு இந்த குபேர புள்ளி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அந்த பணம் வரவு அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலையுமே இன்சென்டிவ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த கமிஷன் பேசிக்கல பண்ணக்கூடிய பிசினஸ்ல அந்த மெடிக்கல் ஃபீல்டுல அவருக்கு உரை வருமானம் அதிகம் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா வருமானமானது அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து அது ஏற்படுத்துது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் எந்த பாவங்கள் இயங்கினாலுமே அந்த குபேர புள்ளியை நம்ம வந்து மறைமுகமா இயக்கின்ற பொழுது, ஏன்னா குபேரன் தானே செல்வமே, எல்லாருமே நம்ம குபேரன் எங்க இருக்கிறான்னு நல்லா கேட்டே இருக்கிறாங்க. அந்த குபேர புள்ளியை அவர் இயக்கின்ற பொழுது இந்த 5ஆம் இடம் அவரோட ஜாதகத்துக்கு 5ஆம் இடமா போயிருது. அது இந்த 5ஆம் இடத்துலயே அந்த குபேர புள்ளி விழுந்ததுனால அது இயக்கும் பொழுது இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான அணுகுமுறை. 5ஆம் இடம் தான் புத்திசாலித்தனம், அவருடைய ஆழ்மனம், அவருடைய கான்சென்ட்ரேஷன் மைண்ட், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துலயே அந்த குபேர புள்ளி விழுந்தங்காட்டி இது இயக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அணுகுமுறையை அவர் மாத்துறாரு. அவர் பேசக்கூடிய அணுகுமுறை இன்னும் சில ஐடியாக்களை வந்து அதிகமாக பூத்துனதுக்கு அப்புறம் 2 மாத காலத்துல வந்து அவருக்கு வந்து அவருடைய பிசினஸ்னுடைய growth வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல புதுசா நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்கு அவருக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது. அபரிமிதமா பெருகக்கூடிய ஆற்றல் அது கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வருமானம் அவருக்கு அதிகப்படுத்திட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு 30,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா இந்த இன்சென்டிவ் ஒரு 10,000 வருதுன்னா இவர் திடீர்னு இதை இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அதிகமான வாடிக்கையாளர் அவர் வந்து அந்த கம்பெனிக்காக அவர் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணும்போது நிறைய பார்ட்டிகளை அவர் பிடிச்சி கொடுக்கறதுனால அவருக்கு வந்து கமிஷன் வந்து அதிகமா கிடைக்குது. கமிஷனா கிடைக்கிற அளவுக்கு அது 10 மடங்கு வளர்ச்சியை அவர் கொடுக்கும்போது அவர் வந்து ரொம்ப பிரமிப்பா பாக்குறாரு. என்னங்க இந்த அளவுக்குள்ள இது வேலை செய்யுங்களா அப்படிங்கிற அளவு அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு. ரொம்ப மிராக்கிள். நம்மளுடைய ராஜநிலை எண்கள் வந்து என்னைக்குமே நிறைய பேருக்கு மிராக்கிள் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறதா. இன்னும் புதுசா தினம் எனக்கு நிறைய அனுபவங்கள் ராஜநிலையில் கிடைச்சிட்டே தான் இருக்குது. புதுசா டெய்லி நாங்க ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பழைய கருத்தரங்களை பேசுன மாதிரியே தான் ஒவ்வொரு ஆய்வுகளையும் நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்குது, குறைந்தபட்சம் ஒரு 80% அது ரிசல்ட் அதிகமா கொடுத்த பிறகுதான் நாங்க இதுல வந்து நாங்க பேசுறோம். சரிங்களா? இன்னும் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டே இருக்கிறோம். என்னோட வண்டி சாவிங்களா?
அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 50% ஒர்க் அவுட் ஆன ஆய்வுகள் இருக்கலாம், 60% ஒர்க் அவுட் ஆன ஆய்வுகள் இருக்கலாம். அதெல்லாம் முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு ரேஷியோ அதிகமா இருக்குதோ அதை மட்டும் தான் நான் இங்க எடுத்துட்டு வரேன். மற்றபடி ரேஷியோ குறைவா இருக்கிறதெல்லாம் வந்து மீண்டும் ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறோம். அதுல இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுல நான் பார்த்து வியந்த விஷயம் இந்த குபேர புள்ளிய ஒவ்வொரு ஜாதியிலும் இயக்குறது. இது வந்து அபரிவிதமா வேலை செய்யுது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு புதிய விஷயம். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இந்த குபேர புள்ளி தனித்துவமா இயங்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அதனாலதான் நட்சத்திரத்தை பார்த்து போடல. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நட்சத்திர பாதத்துக்கும் அதனுடைய அணுகுமுறை வேறையா வரும். அவங்களுடைய கணித முறை வித்தியாசமா இருக்கும். அந்த கணித முறையை நம்ம போட்டுதான் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே அந்த கணித முறையை பயன்படுத்தி தான் அந்த குபேர புள்ளியை நம்ம எடுக்க முடியும். அந்த குபேர புள்ளியை எடுத்து அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ராஜநிலை எண்களை அதில் புகுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். ஜோதிடத்தோட ராஜநிலை எண்களை புகுத்தி அந்த குபேர புள்ளிக்கு உண்டான ராஜநிலை எண் என்ன வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது அதில் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறத வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். தினசரி இயக்க சொல்றோம். தினசரி இயக்கவே அவங்களுடைய மனநிலை மாறுது. அவங்க புதுசா ஒரு ஐடியாக்கள் கிரியேட் பண்றாங்க. புதுசா வாடிக்கையாளர் அணுகுமுறையை மாத்துறாங்க. மாத்தும் பொழுது அவருக்கு 10 மடங்கு அது அபரிவிதமா வளர்ச்சியை கொடுத்தோடையுமே அவர் வந்து ரொம்ப ஆடி போயிடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு ஏற்கனவே இருந்ததை விட எனக்கு வருமானம் திடீர்னு லாட்டரிக்குல பிரைஸ் உள்ளது மாதிரி அவருக்கு வந்து திடீர்னு ஒரு வருமானம் அதிகப்படுத்தும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வந்து அவங்க குடும்பத்தோட வந்து மகிழ்ச்சி சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஆய்வு பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா அந்த மாதிரி பண்ணி என் குழந்தைகளுக்கு, எங்களுடைய மனைவிக்கு, என்னோட உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதை எப்படி ஆய்வு பண்ணி நீங்க இயக்கலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு அமைச்சு கொடுங்க. இதுல வேணா நீங்க இயக்கிறதுக்கு எளிமையா பயன்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ராஜவழியில சொல்லிட்டே போலாங்க. இப்போ இன்னொரு கிளைண்டினுடைய ஜாதகத்தையும் நான் போடுறேன். ஏன்னா அந்த குபேர புள்ளிங்கிறது ஒரு மறைமுகமா இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ராஜநிலையை பயன்படுத்தி எளிமையா இயக்க முடியும். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அந்த குபேர புள்ளிக்கு உண்டான கோயில்கள் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறைகள்லாம் சில பேர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போக முடியறவங்க போகலாம். போக முடியாதவங்க நம்மளுடைய ராஜநிலை எண்களை பயன்படுத்தியே எளிமையா இருக்கிற இடத்துல இருந்தே அதை ஆக்டிவேட் பண்ணி தினசரி நீங்க கேட்குறீங்க இல்லையா? தினசரி ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டே இருக்கின்ற பொழுது அதனுடைய அலைவரிசை அங்கே ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நம்ம தொடர்ச்சியா நம்ம பரிகாரமாவே டெய்லியும் அந்த பாசிட்டிவான எண்கள் நம்ம இயக்கிட்டே இருக்கின்ற பொழுது அந்த பாவம் அந்த குபேர புள்ளி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு அது வழியில அது சார்ந்த வழியில உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலையில பூரா அது ஓப்பன் பண்ணி விட்டுறது. இதுதான் நிதர்சனமான உண்மையை நான் பார்த்த வரையில. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பிளாக்கா இன்னும் அரை மணி நேரம் பேசுறதா? அரை மணி நேரம் பேசுறதா முடிச்சிடலாம். இதுதான் புதுமா இருக்கிறது. சிகப்பே நல்லா தான் இருந்தது. அதையும் பயன்படுத்திக்கலாம். தெரிய மாட்டேங்குது. சரி 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 சரி. இது வந்து ஒரு லேடியோட ஜாதகங்க, ஒரு பெண்ணுடைய ஜாதகம். சரிங்களா? அவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாதகத்தை போன்ல எடுத்தே போட்டுறேன். உங்களது மிதுன லக்னங்க. அவங்களோட ராசி வந்து மேச ராசி, பரணி. சரிங்களா?
இவங்களுடைய குபேர புள்ளியானது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விழுகுது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து வீட்லயே இருந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிசினஸ்ல வந்து நல்லா பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும். என்னோட தொழில வந்து பிசினஸ் பண்றாங்க, சிம்பிளா போயிட்டு இருக்குது. பெரிய அளவுல அபரிவிதமா வளர்ச்சி அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கு தகுந்த வளர்ச்சி முன்னேற்றத்தையும் இது கொடுக்கல. சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை அணுகி கேட்கின்ற பொழுது எங்களுடைய பிசினஸ்ல நல்ல growth கிடைக்கணுங்க. நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வந்து பெரிய அளவுல வளர்ச்சியை என்னால எடுக்க முடியல. பெரிய அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு அங்க வருமானம் போதிய அளவு இல்லை, பெரிய அளவுல ஆர்டர்ஸ் பெருசா வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதத்துல வந்து நம்ம அதை ஆய்வு செஞ்சு அந்த குபேர புள்ளி எடுத்து இதுக்கு உண்டான என்ன 95 அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்கிற மாதிரி பயன்படுத்தி கொடுக்குறோம். சரிங்களா? அது வந்து கரெக்டாக இந்த 10ஆம் பாவத்திலேயே விழுகுதுங்களா? இந்த 10ஆம் பாவத்திலேயே விழுகுது. இப்போ அதை வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி இயக்க ஆரம்பிச்சு கொடுக்குறோம். ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாத காலம் சுமாராக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 2 மாத காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஆர்டர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்லயே இருந்து அதாவது சின்ன சின்ன ஆர்டர் சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 4 பேர் தான் அங்கே வேலை செய்கிறாங்க. சின்ன சின்ன ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்லயே அவங்களால இருக்க முடியறது இல்லை. இந்த 10ஆம் பாவம் இந்த குபேர புள்ளியே விழுந்துருச்சு. இந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தாங்க. வரவுக்கு செலவுக்கு சரியா போயிட்டு இருக்குது. பெரிய அளவில் வருமானத்தை அவங்களால ஈர்க்க முடியல என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் நம்மகிட்ட சந்திக்கின்ற பொழுது. அப்போ தொழிலில் வந்து நான் பண்ணுற ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும், நல்லா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கணுங்கிறத அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்போ அவங்க ஜாதத்தில் இயற்கையாகவே அந்த குபேர புள்ளி 10ஆம் இடத்துலேயே விழுந்துருது. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் விழுகுது. அதுக்குண்டான எண்களை வந்து நம்ம அவங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் பாஸ்வேர்டில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. முதல்ல அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுது. 2.5 மாதங்கள் ஆச்சு. இந்த 2.5 மாதத்துல அவங்களுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆர்டர்ஸ் வந்து பெரிய பெரிய அளவில், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு காது குத்து வைக்கிறாங்க, ஒரு சீமந்தம் பண்றாங்க, ஒரு கிடா விருந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி இப்போ கிட்டத்தட்ட வந்து 25 பேர் வேலை செய்யற அளவுக்கு அவங்க ஆளுகளை சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேலை ஆர்டர்ஸ் நிறைய வர வர அவங்களால செய்ய முடியறதில்ல. செய்ய முடியாத அளவுக்கு வேலை வருது. வேலை செஞ்சா தானே வருமானம் வரும். அப்போ வேலை செய்கிற பொழுது வருமானம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வருமானம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குது. 4 பேர் வேலை செஞ்சுக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 20 பேத்துக்கு மேலே ஆட்களை போட்டு வேலை செய்கிற அளவுக்கும் அங்கங்கே போட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கும் ஒரு கல்யாண மண்டப ஆர்டர் வந்துருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தொழிலில் வந்து ஒரு அடுத்த சடன் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்கிற அளவுக்கு குறைந்த ஒரு 2.5 மாத காலத்தில் அவங்க வந்து அதை உணர்ந்து நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக பகிர்ந்துட்டு தரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரம் இல்லாமல் பிஸி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை வியாபாரத்தை வந்து இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அது வந்து பல மடங்கா பெருக்கிடுது. அப்போ பெருக்குகின்ற பொழுதுதான் விலாசமா விரிந்து பறந்து விரிந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வருமானம் பணமானது நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அதனுடைய தன்மையும் அதனுடைய தாகம், அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டால் வரக்கூடிய அளவீடுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறதா நான் இது சொல்லக்கூடிய விஷயம். ஒரு 10,000 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 50,000 வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த குபேர புள்ளி செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு பெண்மணியோட ஜாதகம். அவங்க ஒரு ஹோட்டல் தொழில் சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 20 பேர்த்த வச்சு வேலை செய்யற அளவுக்கு அவங்க தொழில் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்குது. வேலை செய்ய முடியலைங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து பெருசுப்படுத்தி விட்டுருச்சு. சின்ன சின்ன ஆர்டர் அப்படியே பெரிய ஆர்டரா மாத்தி விட்டுருச்சு. அப்போ வருமானம் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்துங்க நிறைய பேத்துக்கு அந்த புள்ளையை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல பேசுறோம். சரிங்களா? இதுல இன்னொருத்தர் ஒரு பெரியவருடைய ஜாதகம் போடுற, அவருக்கு வந்து வருமானமே இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு வருமான வாய்ப்பை இது மூலியமா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அவரது இதுல போட்டு சொல்லிடுறேன்.
இது வந்து தனுசு லக்னம், ராசி அதே மீன ராசி. அதே ரேவதி தான் வருதுங்க. இவரோட குபேர புள்ளியானது வந்து பாத்தீங்கன்னா போராட்டாதியில் விழுகுது. இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 56 வயசுங்க. இவருக்கு வயசு 56 ஆகுது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வயசாகி போச்சுங்க, வயசு 56 வயசு சம்பாதிக்கிற வயசு தான், இருந்தாலுமே நிறைய நான் இழந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒண்ணுமில்லாம உட்காந்துருக்கிறேன். நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு வருமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். என் கையிலேயும் ஒரு 2 காசு இருக்கணும்ல, 2 காசு வச்சு நான் சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நான் உருவாக்கணும். நானும் எல்லாம் ஏமாந்து நிறைய இழந்துட்டேன். இன்னும் ஏதோ ஒரு காசு சம்பாரிச்சு ஓரளவுக்கு வாழ்க்கையில ஒரு உங்களுக்கு முன்னாடி நம்ம ரெடியா நிக்கணும் அப்படிங்கிற அளவு அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்குது. நம்மளை சந்திக்கும் பொழுது அவருடைய ஜாதத்துல கூடிய இந்த குபேர புள்ளி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பராகவே அவருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து 93 அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற மாதிரியே 84 இது ரெண்டுலையுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது வந்து அவரோட ஜாதத்துல 3ஆம் பாவம் அல்லது 3ஆம் பாவம் தான் முயற்சிச்சிட்டானா. சரிங்களா, 56 வயசாச்சு. இருந்தாலும் இது இயக்குனதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வருது, ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இவர் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல ஃபாரின்ல ஒர்க் பண்ணி போட்டு மறுபடியும் வந்துட்டாரு. வந்து நிறைய இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏகப்பட்டது ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணி லாஸ் ஆகி ரொம்ப இக்கட்டான கடன் பிரச்சனையில மாட்டி ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா, அப்ப கடனையும் கட்ட முடியல, வருமானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிற போது ஆர்ம அவர் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா ஓகோன்னு வாழ்ந்தவர். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என் கையில ஒரு வருமானம் வேணும், எனக்கு இந்த வயசுக்கு அப்புறமா நீ எங்க போய் சம்பாதிக்க போறேன்னு கிண்டல் பண்றாங்க, எனக்கு ஒரு வருமானத்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், நானும் சம்பாரிச்சு காமிக்கணுங்கிறார். அந்த வயசுலயும் 56 வயசு ஆகுது. அப்ப அவருக்கு என்ன பண்றோம்னா, இதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் பாவம் தான் முயற்சிஸ்தான கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம். சரிங்களா, அப்ப அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அவர் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் கூட ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் மறுபடியும் இந்தியாவில் இருக்கிறாரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப இவருக்கு கூட அந்த தொடர்பு ஏற்படுது, மறுபடியும் அந்த பழைய லிங்க் வந்து மறுபடியும் தொடர்பு ஏற்படுது. தொடர்புங்கிறத கம்யூனிகேஷன் தான் அந்த 3ஆம் பாவம். சரிங்களா, இப்போ பாலிய நண்பர்கள் அடிக்கடி பேசிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேங்கும் போது இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன், எனக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா பயன்படுத்துறதுக்குன்னு கேட்கிறாரு. அப்ப அவருடைய திறமைக்கு, இவருடைய திறமை என்னங்கிறது அவருடைய நண்பருக்கு தெரியும். இவர் எந்த அளவுக்கு திறமையாக ஒர்க் பண்ணாரு, எப்படி நிர்வாகம் பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, நானும் இன்னொருத்தர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போறோம், அந்த கம்பெனியில வந்து நீயே வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நிர்வாகம் பண்ணி கூட, மேனேஜரா இருந்து அதை எல்லாத்தையும் பார்த்து கொடுன்னு சொல்லி இவர் கூப்பிடுறாரு. இவருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 56 வயசுக்கு அப்புறம் 75,000 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்குறாரு. அவர் 75,000 சம்பளத்துல அவர் போய் எங்க உட்கார்றாரு. $10,000 $20,000 சம்பளம் இல்லைங்க. அவர் ஏற்கனவே அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஒர்க் எந்த அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு அவர் திறமை இருக்குதுங்கிறது அவரோட நண்பர்களுக்கு தெரியுது. அந்த நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து இந்தியாவில் மறுபடியும் அவங்க இங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க. தொழில் செய்யற இடத்துல இவர் வந்து அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பார், கூட இருந்து எல்லாத்தையும் வளர்த்தி கொண்டு போவார்னு சொல்றதுக்கோசரம் அந்த கட்டமைப்பு நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து கூடவே இருந்தவங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் பண்ணி கொடுக்கணும், நீங்க என்ன அங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்களோ எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி 75,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மாசம் மாசம் வாங்கி என் கம்பெனியை ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க தான் அமைச்சு கொடுத்து நல்ல குரோத்துக்கு உண்டான அட்வைசரா இருந்து எங்களை வழிநடத்தி சொல்லுவோம்னு சொல்லி இவங்க அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அவரே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குபேர புள்ளியானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்காத வருமானம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறோம், ஒரு அப்ளிகேஷன் போடுறோம்னா அந்த சம்பளம் வந்து ஒரு 35,000 40,000 தான் இருக்குது அப்படின்னா, இவர் நான் இந்த வயசுல போய் சம்பாதிப்பேன்னு அவர்ல எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அப்ப அந்த வாய்ப்புகளை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருது, அப்நார்மலா பெருக்கி விட்டுருது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த புள்ளியை இயக்குகின்ற பொழுது ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம், 5 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய வேலையை அது அப்நார்மலா தூக்கிட்டு போகுது, அதுக்குண்டான அலைவரிசையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அப்ப இவர் சும்மா உட்காந்து இருந்தவருக்கு திடீர்னு ஒரு 75,000 சம்பளத்துல வேலை கிடைக்கும்னா அது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். அவரே அசந்து போற அளவுக்கு அது நடந்திருக்குது. நானே வீந்து போன விஷயம் தான். ஏன்னா அந்த குபேர புள்ளி சப்ஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்து
அந்த ராஜநிலை எண்களை கொண்டு அந்த குபேர புள்ளி எந்த அளவுக்குலாம் இயக்கலாம் அப்படிங்கிறத அனுபவிச்சு இயக்கி அதுல கிடைச்ச ரிசல்ட் தான் இப்ப நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நம்ம பெருக்க முடியும். அப்நார்மலா பெருக்கக்கூடிய அமைப்பை 10 மடங்கா ஒரு 5 மடங்கா 10 மடங்கா பெருக்கணும், அபரிவிதமா வருமானம் நம்ம பெருக்கணும், உபரி வருமானங்கள் வரணும் அப்படின்னா இந்த குபேர புள்ளியை கண்டுபிடிச்சு அதை நம்ம எண்களை போட்டு இயக்கணும்னா மிகப்பெரிய அளவுல அது வேலை செய்யுது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சரிங்களா? இப்போ வந்துங்க உதாரணத்துக்கு இப்போ 2-3 ஜாதகங்களை போட்டு நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லைங்களா? என்னோட ஜாதகத்தையே நான் போட்டு அந்த வண்டி நம்பர் எதுக்காக வாங்கி நான் பயன்படுத்தினேங்கிறது சொன்னேன். இந்த மாதிரி இந்த ராஜநிலை எண்கள் தினம் தினம் ஒரு மிராக்கிள் பண்ணிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்குள்ள எண்கணித ஜோடத்தின் மூலமா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இது நாங்கள் தினசரி ஒரு வித்தியாசமான கோணத்துல நான் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். புதுசு புதுசா படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இன்னும் ஜோடுங்கிறது பெரிய கடல். அதை நம்ம இன்னும் ஒரு ஜென்மம் 10வது அதை கற்று உணர்றதுக்கு இந்த எண்கணிதங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜோடத்துல பல முறை இருந்தாலும் எத்தனை வகையான ஜோட முறை இருந்தாலும் அதுல தீர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு இந்த ராஜநிலை எண்கள் எளிமையான தீர்வுகள் ஏற்படுத்துது. அவங்க வாழ்க்கையில சுலபமா அதை பயன்படுத்தி அது ஈஸியா வெளிவரக்கூடிய ஆற்றலை அது நிறைய பேருக்கு கொடுத்து நாங்கள் வெற்றி கண்ட விஷயம் தான் அது. சரிங்களா? அப்போ இந்த மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவான விஷயங்களுக்குள்ள நீங்க அதிகமா போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய ஜாதகமே தனிப்பட்ட ஜாதகம் தான், ஒவ்வொருத்தருடைய விதியுமே தனித்துவமான விதி தான். சரிங்களா? இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இருக்காது. ஒரே நேரத்துல பிறந்த இரட்டை குழந்தைகளுக்குமே விதி மாறிதான் இயங்குது. ஒருத்தர் நல்லா இருக்கிறார், ஒருத்தர் பிரச்சனையை சந்திக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகமே தனித்துவமான ஜாதகம் தான். ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து நம்பர் எடுக்கின்ற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்க பொதுவான எண்களை இதை பயன்படுத்தலாமா, அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டு நீங்க ஒரே எண்ணெய், அதாவது பொதுவா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்களும் பயன்படுத்தி அது ஸ்லோவாகும். உங்களுக்கு அடுத்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு வேலை செய்யலாம், ஒரு சில பேத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யலாம், ஒருத்தர் டக்குன்னு கூட வேலை செய்யலாம். அப்போ அந்த பொதுவான விஷயத்தை நீங்க எடுத்து பயன்படுத்தி அடுத்துக்கு டக்குனு உங்க பிரச்சனை வெளியே வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்க ஜாதகத்தை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த மாதிரி எண்களை கொடுத்தா அது வெற்றி கிடைக்கும்னு. அப்போ அந்த மாதிரி ஜாதகங்களை ஆய்வு செய்து தீர்மானம் பண்ணி அதுக்குரிய சிறப்பான எண்களை உங்களுக்கு தேர்வு செஞ்சு அமைச்சு கொடுத்தோம்னா உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாவே குறைஞ்சிடும், சீக்கிரமாவே நீங்க வெளியே வந்துடலாம். திரும்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நவகிரகங்களுக்கு எப்படி கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்களோ, நவகிரக ஆற்றல் எப்படி அந்த கோயில்கள் வெளிப்படுத்துதோ, ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலுக்கு எப்படி நவரத்தனங்கள் கொடுத்துருக்காங்களோ, நவதானியங்கள் கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரிதான் இந்த 9 எண்களுமே, ஒவ்வொரு எண்களுமே அந்த கிரகங்களுடைய ஆற்றலை ஈர்த்து வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். இப்போ நான் சொல்றது இந்த குபேர புள்ளின்னு சொல்றது அதுக்கு உண்டான கோயில் கூட வரும். அந்த கோயில்ல போய் தான் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணணும். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனைகள் உடம்புல கூட எனர்ஜி குறைபாடு வருகின்ற பொழுது அதை நம்ம சமன் செய்யறதுக்காக தான் அந்த கோயில்கள்ல ஒரு சக்தி ஊட்டப்பட்ட எனர்ஜியா தான் அந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே எனர்ஜியை நம்மளுடைய ராஜநிலை எண்களே கொடுத்துரும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லவில்லை, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பாக தான் இருக்கும். முடியாத போது நம்மளுடைய ராஜநிலை எண்களை நீங்க நம்பிக்கையோட தினசரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே அந்த எனர்ஜி சிஸ்டம் ஆனது ஒர்க் ஆகி உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில உங்களை அழகா கொண்டு போயிடும். அப்படிங்கிறத அந்த அலைவரிசைக்கு பணத்தை இருக்கிற அலைவரிசைக்கு உங்களை எளிமையா கொண்டு போய் டியூனிங் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்றேன். சரிங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையில உங்களுக்கு செல்போன் நம்பர் மட்டும் இல்ல, செல்போன் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், வாகன நம்பர், அதுவாக உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பரு, மறுபடியும் நாங்கள் அக்கௌண்ட் நம்பரும் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி நான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒரு மனிதனுக்கு பணம் இருந்துட்டாவே பாதி சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா இப்போ ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களை படிக்க வைக்கணும். இப்போ மனைவி ஒரு வீட்டுல ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்தாதான் மகிழ்ச்சிங்கிறது வீட்டுக்குள்ளேயே வரும், இல்லைன்னா வராது. இப்போ ஒரு நாளைக்கு சினிமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க, இன்னைக்கு சினிமா கூட்டிட்டு போனா ஒரு 2000 ரூபாய் வேணும், இருந்தா தான் போயிட்டு வர முடியும். ஒரு அன்றாட மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கே எனக்கு போராட்டமா இருக்குது. ஏன்னா எல்லாத்துலயும் கடனை வாங்கி வச்சிடறாங்க, லோனை கட்டுறதுக்கே மறுபடியும் இன்னொரு லோன் வாங்க வேண்டியதா இருக்குது. அப்போ அவங்களுடைய வருமானத்தை பெருக்கினா மட்டும்தான் அவங்க வீட்டுல மகிழ்ச்சியா அவங்க வாழ முடியுது. வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு தேவையானதை அவங்க சந்தோஷமா செய்ய முடியுது. செஞ்சு கொடுத்தா தானே மகிழ்ச்சி. அப்போ ஒரு குழந்தை ஒன்று கேட்குது, அதை செஞ்சு வாங்கி கொடுக்க முடியல, வருமானம் வந்தா தானே வாங்கி கொடுக்க முடியுங்க. அப்போ அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க ராஜநிலையில மிக சிறப்பா இருக்குது அப்படிங்கிறத நான் மீண்டும் வலியுறுத்துறேன். வருமானத்தை எவ்வளவு மடங்கு வேணாலும் நம்ம இந்த ராஜநிலையில பெருக்க முடியும், பண வருமானத்தை ஈர்க்க முடியும். நீங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய அலைவரிசையில் இருந்தால் மட்டுமே பணம் உங்களை நோக்கி வரும். நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க பணத்தை ஈர்க்காத அலைவரிசையில் நெகட்டிவான எண்களை பயன்படுத்திட்டே இருந்துட்டு எனக்கு பணம் வரலையே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வராது. சரிங்களா? ஏன்னா நீங்க குபேர பூஜை செய்யுங்க, மகாலட்சுமி பூஜை செய்யுங்க, எதையும் செய்தாலும் குறிப்பிட்ட அலைவரிசைக்கு நீங்க மாறுகின்ற பொழுது அப்போதைக்கு அது வருது.
மறுபடியும் நீங்க நெகட்டிவான விஷயங்களை தினசரி நீங்க இயக்கிட்டே இருக்கின்ற பொழுது அது உங்களிடம் தங்காமல் வெளியேறி விடுகிறது. அந்த நெகட்டிவான விஷயம் தான் உங்களை மேல் நோக்கி ஆக்குப்பை பண்ணிட்டே இருக்குது. அப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை ரொட்டீனா பயன்படுத்திட்டு கூடிய எண்களை வந்து உங்க ஜாதத்துக்கு சாதகமான அலைவரிசையில நீங்க மாற்றி அமைத்து கொண்டால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை ஈர்க்கிற அலைவரிசைக்கு மாறிடுவீங்க அப்படிங்கறத நான் சொல்றோம். அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றேங்க. இப்போ இந்த ராஜநிலை ஜோடர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு மேல தாண்டிட்டாங்க. அது போக வந்து இந்த ராஜநிலை வந்து உங்களுக்கு பேசிக், அது போக மாஸ்டர் ஆஃப் டிப்ளமோ இன் ராஜநிலை, மாஸ்டர் டிப்ளமோ இன் ராஜநிலைன்னு அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. இதுல எல்லாத்துலயுமே இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயா வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்களை ராஜநிலை டிப்ளமோலையும் மாஸ்டர் டிப்ளமோலையும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல தசாபூர்த்தி எப்படி எடுக்கலாம், பாரம்பரிய ஜோதிடம் எந்த ஜோதிடம் படிச்சிருந்தாலும் எங்களுடைய ராஜநிலை எண்கணித ஜோதிடத்துல இந்த நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை போட்டோன்னே நடக்கிற தசாபூர்த்தி பலன் எப்படி எடுக்கலாம், எளிமையா பலன் சொல்லலாம், எளிமையா உங்களுக்கு அதுக்குண்டான ரெமெடி கொடுக்கலாம். ரெமெடி தான் நம்மளுடைய ராஜநிலையில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டு. சரிங்களா? இப்போ இந்த குபேர புள்ளி வந்து நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்ட்ல பயன்படுத்தலாம், நீங்க டெய்லி எழுதிட்டு கூட வரலாம். அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர்ல அதை இயக்க வைக்கலாம். நீங்க வீடு கட்டக்கூடிய வீட்டில் இருக்கிற நலவுல கூட நீ பூத்தி பயன்படுத்தலாம். சரிங்களா? எல்லா வகையிலையுமே அதை பூட்டி நிரந்தரமான வெற்றியை பணவரவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். அதே மாதிரி நம்ம ராஜநிலை எண்கள்ல வந்து நீ குழந்தை பிறக்கிறதுல இருந்து இறுதி காலம் வரைக்கும் நம்ம ராஜநிலையை சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா குழந்தை பிறந்தனா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா? அதுலயும் நம்ம ராஜநிலையை சப்போர்ட் பண்ணோம். குழந்தை பிறந்து வளருது, ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் எங்களுடைய ராஜநிலை எண்கள் சப்போர்ட் பண்ணுது. படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல முதன்மை மார்க் வாங்கறதுக்கும் தேர்ச்சி வர்றதுக்கும் எங்களுடைய ராஜநிலை எண்கள் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு காலேஜில் சீட் கிடைக்க மாட்டேங்குது, உயர்கல்வி தடைபடுது, வெளிநாட்டினுடைய வேலை வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்க முடியல, வெளிநாட்டில் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும், ஒரு சொத்து அமைய மாட்டேங்குது, சொத்து பிரச்சனையா இருக்குது, சொத்து பிரச்சனை எங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கும், எதிரிகளுடைய தொல்லை இருக்குது, எதிரிகள்னால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் ஆதியிலிருந்து அந்த முறை நடத்துகிற சக்திவேல் பேச போறாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். ஆதியிலிருந்து அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுலேருந்து முடிவு காலம் வரைக்குமே நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் எங்களுடைய ராஜநிலை எண்கள் உங்க வாழ்க்கையில எல்லா வகையிலையுமே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா, ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து உங்களைய வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ராஜநிலையில வந்து உங்களுக்கு எண்கணிதம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட பிளான் போர்டு கொடுத்துட்டு இருக்கிற வீடு கட்டுறதுக்கு, புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ராஜநிலை தலைவாசல் அளவு ஜன்னலுக்கு அளவு கொடுத்துட்டு இருக்கிறோம். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ராஜநிலை முறைப்படி பிளானே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது எல்லாமே மிகப்பெரிய அளவுல சக்சஸ் தான். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ஜோடத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்க்க முடியாத விடை தெரியாத விஷயங்களுக்குமே எங்களுடைய ராஜநிலையில விடை இருக்குது. தீர்க்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய ராஜநிலை எண்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னும் இப்போ சமீபமா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜநிலையில எப்பவுமே வெற்றி பெற்றக்கூடிய எண்களை வந்து ஒரு சில பேர் யூடியூப்ல இப்போ சமீபத்தில் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 64ஆம் எண் ஒரு சுமாரான எண் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது, பார்க்கணும் இருந்தது. நான் பயன்படுத்துற எல்லா நம்பர்லயும் 64 தான் வச்சிருக்கிறேன். என்னோட மொபைல் நம்பர் எல்லாத்துலயுமே 64 தான் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். அந்த 64க்கு உண்டானது ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராஜநிலையில நான் ராஜயோகத்தை இந்த வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் கெட்டு போகல. நான் பார்த்து நிறைய பேருக்கு கொடுத்தவங்களும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவரு பயன்படுத்தி ஏதாவது ஒரு 2-3 பேத்துக்கு அந்த மாதிரி தப்பு நடந்திருக்கோ என்னமோ, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா பொதுவா ராஜநிலை எண்கள் 64 சிறப்புலைன்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. நானும் அதை பயன்படுத்தி இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய வாடிக்கையில நிறைய பேத்துக்கு கொடுத்து மிகப்பெரிய வெற்றியாளராக மாத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி ராஜநிலை எண்கள் என்னைக்குமே வந்து உண்மையா அது வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. சரிங்களா? நம்பிக்கையோட பயன்படுத்துறவங்களுக்கு அது வெற்றியை கொடுத்துட்டே தான் இருக்குதுங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகரையாக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வந்துங்க MA சிவசுப்பிரமணியம், ராஜநிலை எண்கணித ஜோதிடர். நான் திருப்பூர்ல இருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான தகவல் வேணாலும் ராஜநிலை சார்ந்த விஷயங்கள் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், வாகன எண்கள், உங்களுடைய பெயருக்கு வந்து இலவசமாகவே என்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை அனைத்தையும் மாற்றி கொடுக்குற கட்டணம் உண்டு. என்னுடைய மொபைல் நம்பர் வந்துங்க 9277858585. இந்த எண்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு ராஜநிலை சார்ந்த சந்தேகங்கள் நீங்க கேட்டுக்கலாம். ராஜநிலை ஜோடர்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயுமே எல்லா மாணவர்களுமே நல்லா பயிற்சி எடுத்தவங்க தான். அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்தந்த ராஜநிலை ஜோடர்களை சந்திச்சு நீங்க உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டுக்கலாம். எங்களை அணுகுனாலும் நாங்களும் பண்ணி கொடுப்போம். தலைமையிலத்தில் ஐயா அணுகுனாலும் பண்ணி கொடுப்பாரு. என்னை அணுகுனாலும் நாங்களும் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். ஒவ்வொரு வாடிக்கையாளரும், என்னை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய லட்சியமே. அதுக்காக தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு கொடுத்து பொதுமக்களை வெற்றியாளர் ஆக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்து எடுத்து பண்ண போறோங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம இருக்கிற நாடு நல்லா இருக்கணும், நம்ம இருக்கிற நகரம் நல்லா இருக்கணும், நம்மளை நாடி வரவங்களும் சம்பாதிச்சு அவங்களும் பேரும் புகழும் நல்லா சிறப்பாக வளர்ச்சி பெற்று சந்தோஷமா இருந்தா தான் நம்ம நாடு சிறப்பா இருக்கும். நம்மளாரும் ஒரு 10 பேராவது நல்லா இருந்தா தான்
நம்மளை வந்து பாராட்டுவாங்க. நம்ம அந்த கற்ற கலைக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும். சரிங்களா? அப்ப என்னுடைய லட்சியமே வந்து என்னை நம்பி வர வாடிக்கையாளர் நான் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, என்னை நம்பி வர வாடிக்கையாளர் சம்பாதிக்க வச்சு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஆய்வுகள் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.